ஹலோ வெல்கம் டு எஸ்கே நிமின் நர்ஃபிஷ் 384வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வளவலன்னு பேசாமல் வீடியோ கலப்பலாம். வீடியோ லைக் மட்டும் பட்டுருங்க. எபிசோட் ஸ்டார்டிங்கில் நருட்டோ திருப்பி வந்துருக்க ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு ஒப்பிட்டா, டே எதுக்காகடா திருப்பி கஷ்டப்பட்டு சண்டை போட்டுருக்கேன், அவ்வளோதானே அவங்க கதை முடிஞ்சிடும், அந்த உலகம் அழிய போதுறா, அந்த உலகத்தை நான் என் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரப்போ நான் நினச்சது நடக்க போதுறான்னு சொல்லிட்டு இருப்பான் ஒப்பிட்டோ. இதுக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், இதுதான் என்னுடைய நிஞ்சாவே, நான் இந்த இடத்துல ஜெயிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. சாஸ்கேவனே, டேய் நருட்டோ என்ன இவன் ரொம்ப பண்ணிட்டு இருக்கான், இவனை முடிச்சு விட்ருவான் அப்படின்னு சொல்லி சாஸ்கேவும் நருட்டோவும் சேர்ந்து சூசனோட 9 டெயில் சக்கராவை கம்பைன் பண்ணுவாங்க. சும்மா தாறு மரா பண்ணிட்டு இருப்பானுங்க. அது ரெண்டு பியூசன் ஆகத்தை பார்த்து ஜூகோ, டே என்னடா அது வேற லெவலில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஜூகோ மட்டும் இல்லை ஆசிரியமாகவே பார்த்துட்டு இருப்பான், என்னடா இது அப்படின்ட்டு. பார்த்தா 9 டெயில் சக்கரா ஃபுல்லாக அப்படியே அந்த சூசனோ பரவ ஆரம்பிக்குது. 9 டெயில் சக்கராவுக்கு ஒரு ஷீல்டு மாதிரி வருது அந்த சூசனோ. இது ஒன்றும் புதுசு இல்லை, இது ஆல்ரெடி அந்த மாதரா பையன் யூஸ் பண்ணது தான். ஃப்ளாஷ்பேக்கில் மாதரா யூஸ் பண்ணியிருப்பாள் 9 டெயிலுக்கு ஃபுல் சூசனோ போட்டு அதே மாதிரி பண்ணியிருக்கான். அதோட மாசாக இருக்குது பார்க்க. அப்போ நம்ம கக்காஷி கட்டுறாங்க. கக்காஷி கண்ணு அவனுக்கு பயங்கரமாக வலிக்குது. என்னடான்னு பார்த்தா வெளியே என்ன நடக்குதோ அதெல்லாம் விஷுவலாக அவனுக்கு தெரிய வருது கொஞ்சம் கொஞ்சமாக. டேய் நீங்கள் என்ன ரொம்ப டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்களா, நீ நினைக்கிற எதுவுமே மாறாதீங்க, என்ன பண்ணாலும் உங்களால் இந்த இடத்துல ஜெயிக்கவே முடியாது, நான் நினைக்கிறது தான் இங்கே நடக்கும், இந்த இன்ஃபினிட் சுக்கியாமி நடத்தியே தீர்வேண்டா. கக்காஷி என்னடா ஒப்பிட்ட பார்க்குறதுலாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். ஒப்பிட்டு பயங்கர டென்ஷனில் கத்திட்டு இருப்பான். மேலே பாடுறான், அந்த இன்ஃபினிட் சுக்கியாமி நடத்தான் விட மாட்டோம், எல்லாரையும் கன உலகத்தில் போடாம விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். கக்காஷி ஒபிட்ட கிட்ட பேசுனதெல்லாம் யோசிச்சு பார்க்குறான். டேய் கக்காஷி, என் இதயத்தை பாரு, இங்கே ஒன்றுமே இல்லை, இதுக்கு மேலே நான் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, நான் நினைக்கிறத நான் நடத்தாமல் விட மாட்டேன்டா. இவ்வளோ பெரிய என்னுடைய ஓட்டையை நீ எப்படி அடைக்க போகிற, உன்னால் அது முடியாது, அதனால் நீ ஒழுங்கா என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ஒபிட்டோ. டே பைத்தியக்காரங்களா, இங்கே பாருங்கடா, இதான் ஸ்டேஜ் ஆஃப் 6 பாத் யூஸ் பண்ண ஸ்வாடு, இந்த ராடு எடுத்ததுக்கு அப்புறம் உங்களால் என்னை ஜெயிக்கவே முடியாது, அதனால இந்த இடத்த விட்டு ஓடிடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான் ஒபிட்டோ. இன்னும் உனக்கு அது புரிஞ்சிச்சா, ஓகேபா நருட்டோ நம்மள அங்கே வர சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. ஐயே இவன் ரொம்ப வளன்னு பேசிட்டு இருக்கான், இவனை ஒரே அடியில் முடிக்கணும் கதையை அப்படின்னு நருட்டோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சூசனோவில் இருக்கிற வாலெல்லாம் ரசிகன் ஷூரிக்கன் ரெடியாக ஆரம்பிச்சிரும். நான் அவங்களெல்லாம் விட மாட்டேன், அவ்வளோதான் உங்கள் கதையை முடிச்சுட்டு நான் நினச்சதை நடத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒபிட்டோ பேசிகிட்டு இருக்கும்போதே குராமா அப்படியே கத்த ஆரம்பிக்குது. அது அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது நருட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் மொத்த பேர் ஆகாயத்துலேருந்து குதிக்க ஆரம்பிக்கிறானுங்க. கிட்டத்தட்ட 9 பேர் குதிப்பானுங்க. ஒபிட்டோக்கு ஒன்றுமே புரியாது, என்னடா பண்ணுறானுங்க இவனுங்க அப்படின்ட்டு. 9 பேரும் 9 வாலில் குதிப்பானுங்க. ஒரு ரஷ்யன் ஷூரிக்கன் இருக்கும். தனியாக இருந்தாலும் இங்கே ஒன்றும் கிழிக்க முடியாது, எல்லாரும் ஒன்றா இருந்தால் தான் எதனா ஒன்று சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இங்கே பார்த்தா 9 பேருக்கு நருட்டோ சக்கரா மூடில் இருக்கும்போது ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பான், அதே மாதிரி ட்ரெஸ் வருது. எல்லாருக்குமே ஒரு ரஷ்யன் ஷூரிக்கனை கொடுத்துருக்கேன், கரெக்டாக அவன் அட்டாக் பண்ணும்போது இதை வச்சு அவனை அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ராக்லி எங்களாலாம் இதெல்லாம் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பான். கமான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. பார்த்தா 9 டெயிலோட 9 வாலியும் 9 ரஷ்யன் ஷூரிக்கனை வச்சுட்டு இருப்பாங்க எல்லாருமே. இப்போதான் நம்ம பசங்க எல்லாம் நொறுக்கிறதுக்கு ரஷ்யன் ஷூரிக்கன் எடுத்துகிட்டு வர இங்கே சாக்குறாவும் சுனாடையும் பார்த்துட்டு போட்டு நொறுக்குங்க போங்க. ஒரு ஷீல்டு போட்டிருப்பான், அந்த ஷீல்டுலேயே இந்த ரஷ்யன் ஷூரிக்கன் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க பிடிச்சிட்டு. ஒபிட்டோ அந்த பிளாக் ராட் வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவ்வளோதான், அந்த சோரியை உடச்சி எரிஞ்சிருவானுங்க. இங்கே ஒபிட்டோ ஃப்ளாஷ்பேக் போகிறான். ஒருவேளை ஒபிட்டோ ரின் இறந்ததுக்கப்புறம் லீஃப் வில்லேஜுக்கு போயிருந்தானா எப்படி நடந்திருக்கும், என்ன நடந்திருக்கோன்றதை காட்டுறாங்க. ஒபிட்டோ ரின் இறந்ததுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். காஷியோட சேர்ந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, சுற்றி எல்லா ஷினோபிஸும் இருப்பாங்க. அப்படியே எல்லாரும் வளர ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் திறமைசாலி ஆவாங்க. ஒபிட்டோவும் பயங்கர திறமைசாலி ஆயிடுவான். கடைசியில் ஒபிட்டோ ஒரு ஒக்காகவே ஆயிடுவான். அப்படிலாம் அவன் யோசிச்சுட்டு சடனாக இங்கே காட்டுறாங்க, அந்த ஸ்டேஜ் இட்ஸுவை வச்சு அதை அழகாக உடச்சி எறிஞ்சிட்டு போய்கிட்டே இருப்பான். கருமா என்னடா கனவு இது, இந்த மாதிரி கனவெல்லாம் எனக்கே ஏன் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வச்சுட்டு இருக்கும்போது சடனாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க ஒபிட்டோ தாண்டி. என்னடா எனக்கு இந்த மாதிரிலாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ஒபிட்டோ உடம்பே கிழிஞ்சிடும் ஆல்மோஸ்ட். எப்படா இவனுங்க இதை பண்ணானுங்க, டாக்டர்லாம் தாண்டி வந்து என்ன அட்டாக் பண்ணியிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோவே திருத்துன்னு முடிச்சுட்டு இருப்பான். பார்த்தா இங்கே ஒபிட்டோ உடம்புல வந்து சக்கரா வெளியே லீக் ஆரம்பிச்சிடும். என்னடா நடக்குது அப்படின்ட்டு பார்த்தா அந்த 9 டெயில் பிஸ்டோடைய சக்கரா உள்ள இருந்திருக்கோம்ல, அது எல்லாமே லீக் ஆக ஆரம்பிக்குது வெளியே. எப்படா எப்படி ஓடுவே நான் நினச்சது நடந்துச்சு, எல்லா டெயில் பிஸ்டும் வெளியே வந்துச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ பேசிகிட்டு இருப்பான். சன்கோகு சொல்லிட்டு இருக்கோம், நீ என்னை எப்படி ஸ்டாப் பண்ணணும் தான் நான் சொன்னேன், நீ என்னை காப்பாற்றுறதுக்கான வழி என்ன நான் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த டெய்லி பிஸ்டெல்லாம் எப்பயுமே ஸ்ட்ரெயிட்டாக பேச மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கடுப்பில் கேட்டுட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஃபிஸ்ட் போட்டதெல்லாம் காட்டுறாங்க. எல்லா டெய்லி பிஸ்டையும் காப்பாற்றினதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் ஒரு இடத்துல வந்து ஆஜராயிருக்கும். அந்த இடத்துல நருட்டோ கிட்ட பேசியிருக்கோம். டே நருட்டோ உங்கள்கிட்ட பேசுறதுக்கு 4 டெயில் பிஸ்ட் தான் எங்களை வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி விட்டக்கட்டா சொல்லிட்டு இருப்பான். 4 டெயில் ரோசியும் சொல்கிறத நம்பி தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், உன் மேலே நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். 2 டெயில் பிஸ்ட் நான் இப்போதைக்கு உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா டெயில் பிஸ்ட்டும் ஒன்று சேர்ந்து நாங்கள் எல்லாரும் ஒன்று நம்புகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கையை நீட்டாக நருட்டோ அதில் கையை வச்சு இதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட, நருட்டோ இதை விட்ட வேறு சான்ஸ் கிடைக்காது, நம்ம இப்போயே அந்த மொத்த டெயில் பிஸ்ட்டையும் வெளியே இழுத்தாகணும் அப்படின்னு சொல்லி குராமா சொல்லிட்டு இருக்கோம். நருட்டோவும் எல்லா வாழையும் வச்சு அந்த டெயில் பிஸ்ட்லாம் இழுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனால் 1 டெயில் 8 டெயில் மட்டும் இழுக்க முடியாது அவனால். பேசிட்டு இருந்தால் வேலையாவது பிடிச்சி வெளுக்க டைம் இழுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் குராமா. பட் இவனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த டைமில் காரா வந்துடுவான் 1 டெயில் பிஸ்ட் இழுக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம தலைவன் கில்லர் பி பாட்டை பாடிக்கிட்டே நான் இழுக்கிறேன் அந்த 8 டெயில்னு சொல்லிட்டு வந்துடுவான். இதை விட்டால் வேறு வழி கிடையாது. இந்த டைமில் அந்த 9 டெயில் பிஸ்ட்டும் வெளியே இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த 10 டெயிலோடைய ஷெல்லு மட்டும் தான் இருக்கும், அவன்கிட்ட பவரே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் குராமா.
இங்கே பார்த்தா ஒபிட்டோ கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கிறான். எல்லாரும் வந்து இதை விட்டால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்காது, இந்த டைமில் நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்போ சிக்கமாரை சொல்லிட்டு இருப்பான், ஆல்ரெடி உங்கள் பவர்லாம் சேவ் பண்ண சொல்லியிருந்தால, எல்லாரும் பவர் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இருப்பான். இங்கே ஒபிட்டோ ஃப்ளாஷ்பேக் வச்சுட்டு இருப்பான். ஃப்ளாஷ்பேக்கில் எப்பவும் போல ரின்னை பற்றி தான் வச்சுட்டு இருப்பான் ஒபிட்டோவும். பார்த்தா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நருட்டோக்கு தெரிய வருது. ஏன்னா ஒபிட்டோடைய சக்கராவை சேர்த்து தானே இருக்கிறான். அதனால் ஒபிட்டோடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவனுக்கு புரியுது. ஒபிட்டோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், ரின்னை எவ்வளோ லவ் பண்ணியிருக்கான், எல்லாமே அவனுக்கு புரியுது. இப்போ வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். கிட்டத்தட்ட நருட்டோவும் ஒபிட்டோவும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா நருட்டோ சாக்கரா லவ் பண்ணியிருப்பான், ஒபிட்டோ ரின்னை லவ் பண்ணியிருப்பா. சாக்கரா சாஸ்கே லவ் பண்ணியிருப்பா, ரின்னை கக்காஷி லவ் பண்ணியிருப்பா. கிட்டத்தட்ட ஒபிட்டோ அந்த இடத்துல எப்படி இருந்தானோ அதே மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் நருட்டோ அந்த இடத்துல இருக்கான். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நருட்டோ கண்ணில் தண்ணியே வர ஆரம்பிச்சிடும். ஒபிட்டோ இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியாடா. நருட்டோ அவனை ஒரு எனிமின்னு கூட பார்க்கல. ரின் செத்து போனதை ஒபிட்டோ மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு இருப்பான்ல, கதறி கதறி. அதெல்லாம் வந்து அப்படியே நருட்டோக்கு வருது. நருட்டோ, நீ அவனோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பார்த்து இப்போ எமோஷன் ஆகிறதுக்கு டைம் இல்லைடா, இதை விட்டால் நம்மளுக்கு சான்ஸ் கிடையாது, அந்த சக்கரா இழுடா அப்படின்னு சொல்லிட்டு குரமா கத்திக்கிட்டு இருக்கோம். சாஸ்கே கடுப்பாயிடுவான். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சாஸ்கே ஒரு பக்கம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவான். ஒபிட்டோ, என்னை அவ்வளோ வீக்காக நினச்சிட்டிங்களா, இந்த இடத்துல நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அவனை இழுக்க ஆரம்பிக்கிறான். அடனா சிக்காமா ஒரு கேங் எல்லாருமே வந்துடுவானுங்க. வந்துட்டு நாங்களும் உனக்கு ஒரு கை கொடுக்குறோம் நருட்டோ, எங்களால் முடிஞ்சது நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குரமா சக்கரா வச்சு இழுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்களும் டே இழுங்கடா இழுங்கடா இழுங்கடான்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. அவ்வளோதான், அந்த இடத்துக்கு எல்லாம் வர ஆரம்பிச்சிருவானுங்க. மின்னட்ட உடனே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சக்கராவை இழுங்கடா, என்னுடைய 90 சக்கராவை நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாலே அதை இழுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மின்னட்ட அவனுடைய சக்கராவை எல்லா இடத்துக்கும் அனுப்புகிறான், எல்லாரும் இழுக்கிற மாதிரி. பேச ஆரம்பிக்கிறான். டே இதை விட்டால் சான்ஸ் கிடைக்குது, எல்லாம் பயங்கரமாக பிடிச்சி இழுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். எல்லாம் பிடிச்சி இழுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே சடனாக ஒபிட்டோ அவன் மனசுக்குள்ளே காட்டுறான். நருட்டோ பின்னாடி எல்லாருமே இருப்பாங்க. கிட்டத்தட்ட மொத்த ஷினோபி வேர்ல்டே நருட்டோ பின்னாடி இருக்கும். ஆனால் ஒபிட்டோ பின்னாடி யாருமே இல்லை. ஒபிட்டோக்கு ஒன்றுமே புரியல, என்னடா என் பின்னாடி யாருமே இல்லை, ஆனால் நருட்டோ பின்னாடி அவ்வளோ பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட என்னையும் அவனையும் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்குது. சொல்லப்போனால் அந்த இடத்துல நான் இருக்கணும், இப்போது நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இப்போ நருட்டோ இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ வச்சுக்கிட்டு இருக்கான். நருட்டோ சொல்லிட்டு இருப்பான், நீ ஒழுங்காக இருந்திருந்த அப்படின்னா நீ ஒரு ஒக்காகையாக இருப்படா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் உனக்கு இந்த வில்லேஜுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு. ஆனால் நான் அப்படி நினைக்கலடா, நீ ஒரு ஷினோபி, நீ லீஃப் வில்லேஜஸ் அந்த ஷினோபின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. நீ நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் அவ்வளோ சுலபம் இல்லை அப்படின்னு ஒபிட்டோ சொல்லிட்டு இருக்கேன். ஒபிட்டோ, நீ நானும் ஒன்று தான்டா, நான் உன்னுடைய பாட்டை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன், உன்னுடைய ஷினோபி வழியை தான் நானும் தேர்ந்தெடுத்திருக்கேன், ஒக்காகை ஆகிறது தான் என்னுடைய ட்ரீம், நானும் ஒக்காகை ஆகணும் நீயும் ஒக்காகை ஆகணும்னு நினச்சிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. உடனே ஒபிட்டோ கடுப்பாயிடுவான். டேய் அப்போ ஏதோ சின்ன பையனாக இருக்கும்போது ஒக்காகை ஆகணும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் இப்போ கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே இருக்கட்டுங்க, நான் அப்போ எதுக்கு இப்போ நீ ஒக்காகை ஆனதெல்லாம் இமேஜினேஷன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பான் நருட்டோ. மனசில் இருக்கிறத தான் நீ வெளியே கொண்டு வந்திருப்ப. உனக்கு ஒரு போலியான மாஸ்கை போட்டு ஊரை ஏமாத்துற மாதிரி உன்னை நீயே ஏமாத்திக்கிற. ககாஷி சென்சே உன்னுடைய ஃப்ரெண்டு, எங்கள் அப்பா மினாட்டோ உனக்கு சென்சே, போல ஏன் சாஸ்கேவோ நீயும் ஒரு உச்சிகா. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனால் இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நீ ஹிடன் லீஃபை சேர்ந்த ஒரு ஷினோபிடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. ஐயா இதெல்லாம் எதுக்கடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு என்ன தானே வேணும், என்ன ஏன்டா அப்படி டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒபிட்டோ கேட்டுட்டு இருப்பான். எனக்கு எல்லாம் தெரியும், நீ தான் ஒபிட்டோ உச்சிகா, உன் முகத்தில் போட்டுக்கிட்டு இருக்க அந்த போலியான மாஸ்கை உரிச்சு எடுக்க தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நருட்டோ. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுற, சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக்காக போட்டுருங்க. அடுத்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக போட ட்ரை பண்ணுற, வீடியோ வேகமாக வேணும்னா கமெண்ட்டில் போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லி 2 எபிசோட் போடலான்னு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா டெய்லி 2 எபிசோட் போடலாம். பை ஹால்.